கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று எதன் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், அப்படி துயரப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆறுதல்களை குறித்தும் நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று கூறினார். இது விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் ஆகிய இருவரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களால் வரும் போராட்டமோ துயரமோ அல்ல. மாறாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என போராடும் விசுவாசிகளுக்கு உண்டாகும் துயரத்தை குறிப்பிடுகிறது. எவ்வாறான துக்கங்களும் துயரங்களும் கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. இது பொதுவாக ஆவிக்குள்ளான துக்கத்தையும் துயரத்தையுமே குறிக்கிறது. முதலாவதாக நம் பலவீனத்தையும் பாவத்தையும் குறித்ததான பாரமும் துக்கமும். நாம் தினமும் ஜெபிக்க முடியாதபடிக்கு வருகிறதான தடைகள், சோர்வுகள், அத்துடன் மனதை ஒருமுகப்படுத்தி வேதத்தை வாசிக்க தியானிக்க முடியாத சூழ்நிலைகள், அத்துடன் ஆசைகள், இச்சைகளினால் நாம் பாவம் செய்கிற தருணங்கள், இவைகளை குறித்ததான உணர்வு பாரத்தையும் துக்கத்தையும் நமக்குள் ஏற்படுத்தும் போது, நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லும் போது, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கூறிய கர்த்தர், நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான நம் பலவீனத்தையும் பாவத்தையும் குறித்ததான துக்கங்களை மாற்றி நமக்கு ஆறுதல் கொடுப்பார். வேதத்தில் நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று தாவீது கூறுகிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் இருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவான் என வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களே நம்மை சோதனைக்குட்படுத்துகிறது. நம்முடைய பலவீனங்களில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் நம்முடைய பலவீனங்களை அவருக்குள்ளாக பலமாக மாற்றுகிறார். இரண்டாவதாக மனம் திரும்புதலுக்கேதுவான துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என வேதம் சொல்லுகிறது. உண்மையான மனம் திரும்புதலுக்கேதுவான துக்கம் இரட்சிப்பை கொடுக்கிறது. உதாரணமாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலராகிய பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது, அதை கேட்ட ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனஸ்தாபப்பட்டு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என அப்போஸ்தலர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர்களுடைய உண்மையான மனம் திரும்புதலுக்கேதுவான துக்கம் அவர்களுக்கு அன்று இரட்சிப்பை கொடுத்தது. அடுத்ததாக பட்சேபாளிடத்தில் தாவீது தான் செய்த பாவத்தை உணர்ந்த போது மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் சென்று, தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர், என் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவி என்னை பாவமற சுத்திகரியும் என்று மனம் திரும்புதலுக்கேதுவான துக்கம் கொண்டு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். தேவனுக்கேற்ற துக்கம் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
அப்போஸ்தலராகிய பேதுருவும் யூதாசும் இதற்கு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறார்கள். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசும் இயேசுவை மறுதலித்த பேதுருவும் மனம் வருந்தி துக்கம் கொண்டார்கள். பேதுருவின் துக்கம் அவரை மீண்டும் கிறிஸ்துவிடம் அழைத்துச் சென்றது. இது தேவனுக்கேற்ற இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கியது. ஆனால் யூதாசின் துக்கம் அவனை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு செல்லவில்லை, மாறாக மரணத்தையே உண்டாக்கியது. ஏனென்றால் அது சுயநலமான உலக துக்கமாக காணப்பட்டது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உண்மையான மனஸ்தாபத்தோடு துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறார். மூன்றாவதாக, ஆத்துமாக்களை குறித்ததான பாரமும் துக்கமும். இயேசு நம்முடைய ஆத்துமாக்கள் அழிந்து பாதாளத்திற்கு சென்றுவிடாதபடிக்கு தம்மையே முழுவதுமாக கொடுத்து நம்முடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தம்முடைய பாவங்களுக்காக அல்ல, மனிதர்களுடைய பாவங்களுக்காக மிகவும் வருந்தினார். ஏனென்றால் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அப்போஸ்தலராகிய பவுல் ஆத்தும பாரத்துடன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அவர் எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்தாலும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என போராடினார். அவருடைய போராட்டத்தில் அவர் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கூறினார். வேதத்தில் காணப்படும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பாவத்தினால் மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மிகுந்த பாரத்துடன் அவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். தங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் துயரப்படுகிறவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தர் கொடுக்கும் ஆறுதலை பெறுவார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய இருதயங்களில் தேவனுக்கேற்ற துக்கங்களும் துயரங்களும் காணப்படுகின்ற போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக காணப்படுகிறார். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.